உலக அரசியலில் ஒரு புதிய புதிய திருப்பங்கள் ஏற்படுவது அப்படிங்கிறது இயற்கையான விஷயந்தான். ஆனால் ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு இடப்பட்ட இடைவெளியில் தான் அப்படி ஒரு மாற்றங்கள்லாம் நிகழும். முன்னாடி இப்போது நிமிஷத்துக்கு நிமிஷம் புதுசாக எதிரிகள் உருவாகிறாங்க, புதுசாக நண்பர்களும் மாறிக்கிறாங்க. இப்படி போயிட்டுருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய மல்டிபோலார் வேர்ல்டு அப்படிங்கிறத பொறுத்தளவில். சீனா இப்போது ட்ரம்ப்புக்கு இறுதி எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்த மாதம் ட்ரம்ப்பு சீனாவுக்கு போக வேண்டியது. அப்போது எவ்வளவு தூரம் 2 பேருக்கு இடையில் பாண்ட் இருக்கணும். ஆனால் இவ்வளவு பெரிய சண்டையை வச்சுக்கிட்டு ட்ரம்ப்பு போய் ஜி ஜின்பிங்கருடைய முகத்தில் எப்படி முழிக்க போகிறாரு? அந்த பயணம் நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு டவுட்டாக இருக்குது. பாகிஸ்தானுக்கு தூதுக்குழு போகிறாங்க. ஈரான் சைடில் இருந்து யார் போகிறா, அமெரிக்கா சைட்லேருந்து யார் போகிறாங்க? உண்மையிலேயே அந்த தூதுக்குழுவுக்கான மீட்டிங் நடக்க தான் போகுதா? அப்போது ஈரானுடைய உச்ச தலைவர் அதற்கு க்ரீன் சிக்னல் காட்டிட்டாரா? இப்படி கேள்விகள் இருக்குல்ல, அதற்கான பதில் தான் இந்த வீடியோ. டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். வரும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் ஆன்லைன் வழியாக ஜேர்னலிசம் பயிற்சி வகுப்பு. காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே. நீங்களும் மீடியா துறையில் சாதிக்க ஏகப்பட்ட படிப்புகள் உள்ளன. வாருங்கள் இளைஞர்களே, கல்வி பயில. தியரட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸ் அவைலபிள். தொடர்புக்கு 94493594. ஜிபே நம்பர் 8056507523. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. போர்னால எந்த பிரச்சனையும் தீந்துர போகிறதில்லை. அதே நேரத்தில் அமைதி வழியில் டேபிளில் உட்காந்து பேசினாங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் ஈரானுடைய உச்சத்தலைவர் கமினி அவர்கள், முஸ்தபா கமினி, இப்போது அந்த பேச்சுவார்த்தைக்கு பச்சை கொடி காட்டியிருக்கார். அப்போ ஈரான் சைட்லேருந்து யாரெல்லாம் அந்த பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெறாங்க? மிக முக்கியமாக முஸ்தபா கமினி இப்போ தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய நபர் வந்து ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர், ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர். இந்த 2 பேர் தான் முக்கிய முடிவுகள் எடுக்க போகிறாங்க. அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய குழு சார்பாக ஜிடி வான்ஸ் தலைமை பொறுப்பேற்பார். அவருக்கு துணையாக தூதுவர்களாக விட்காஃப் மற்றும் குஷ்னர். ஏற்கனவே முதல் பேச்சுவார்த்தையில் பங்கெடுத்துக்கிட்ட இவங்க தான் மறுபடியும் 2வது பேச்சுவார்த்தையிலையும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னு இப்போது அமெரிக்கா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஈராக்கில் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதில் மிக முக்கியமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டரை தூக்கிட்டு புதிதாக ஒரு பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பை ஈராக் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஈராக்கில் ஒரு பொம்மை அரசாங்கத்தை ஏற்படுத்துறது தான் அமெரிக்காவினுடைய பிளான். எப்படி லெபனானில் வச்சுருக்காங்க அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை மறுபடியும் ஈராக்கில் ஏற்படுத்தணுங்கிறது அமெரிக்காவினுடைய திட்டம். கடந்த 72 மணி நேரமாக ஈராக் எந்த ஒரு டாலர் பரிமாற்றத்தையும் பெறவில்லை. அதாவது அந்த நாட்டுக்கு டாலர் ரிலேட்டடான சர்க்குலேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஸ்விஃப்ட் அப்படிங்கிற அந்த முறையின் அடிப்படையில் அப்படி ஒரு டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறதே அந்த இடத்துல நடக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ அமெரிக்கா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ஈராக்குக்கான டாலர் விநியோகமே நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்தி. இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை, ரைட்டா? இன்றைக்கே ஜேடி வான்ஸ் பாகிஸ்தானுக்கு போக போகிறார் அப்படிங்கிற தகவல். அதே நேரத்தில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் எந்த ஒரு கப்பலுமே முன்னாடி காலடி எடுத்து வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சென்காம் உறுதியாக இருக்காங்க. ஈரான் சைடில் இருந்து வரக்கூடிய எல்லா கப்பல்களுக்கும் சுங்க கட்டணம் நாங்கள் தான் வசூலிப்போங்கிறதுலையும் அவங்களும் இறுதி முடிவாக இருக்காங்க. இந்த 2 முடிவுகளுமே சர்ச்சைக்குரிய முடிவுகள் தான், உலகத்திற்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய முடிவுகள் தான். உட்கார்ந்து பேசுகிறதுக்கு ஜேடி வான்ஸ் புறப்பட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல் மட்டும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஈரானுடைய ஐஆர்ஜிசி இதற்கான பாதுகாப்புகளையும் கொடுத்துருக்காங்க. இயேசு கிறிஸ்து அவர்களுடைய சிலை ஒன்று தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தொடர்பான செய்தி ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய அந்த சிலையை உடைச்சிருக்காரு ஒரு ஐடிஎஃப்பை சேர்ந்த வீரர். யார்? இஸ்ரேலை சேர்ந்த ஐடிஎஃப். நம்ம ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், இயேசுவின் மீது யூதர்களுக்கு இருக்கக்கூடிய கோபம் அப்படிங்கிறது ரொம்ப அலாதியானது. அவர்கள் கிறிஸ்தவ வெறுப்பாளர்களாகத்தான் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கான வீடியோ காட்சிகள் சிறுவர்கள் உமிழ்நீர் துப்புவதில் தொடங்கி ஏகப்பட்ட வீடியோக்கள் நெட்டில் கிடக்கு, நீங்கள் பார்த்துக்கலாம். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இஸ்ரேலிய இராணுவம் இது குறித்து விசாரணை ஒன்று நடத்த இருக்காங்க. இந்த புகைப்படம் உண்மையிலேயே அவர் இஸ்ரேலிய வீரர் தானா அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களை சேகரிக்கிறாங்க. பட்
இஸ்ரேலியர்கள் தொடர்ச்சியாக லெபனானில் இது போன்ற அட்டூழியங்கள் ஏகப்பட்டது செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது கிடைக்கக்கூடிய உண்மையான தகவலாக அல் ஜசீரா ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சீனா இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு பகிரங்க எச்சரிக்கை ஒன்று கொடுக்குறாங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை ஈரான் மூடலை, அதுவும் எங்களுக்கான வழிங்கிறது அங்கே திறந்து தான் இருக்குது. எங்களுடைய வழியை அடைப்பதற்கு நீங்கள் யார் அப்படிங்கிற கொஸ்டினை அமெரிக்காவை பார்த்து கேட்டிருக்காங்க. சீனாவில் இருந்து ஈரானுக்கு பயணம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சிவிலியன் சரக்கு கப்பலை அமெரிக்கா சட்டவிரோதமாக வழிமறிச்சிருக்குங்கிறது தான் சீனாவினுடைய புகார். நாங்கள் உலகத்துக்கு தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறோம், அமெரிக்கா கேட்டுக்கோங்க. உலக அரங்கில் அமெரிக்காவால் பல காரியங்களை செய்ய முடியும். ஆனால் சீனாவிலிருந்து பயணிக்கக்கூடிய இல்லை சீனாவுக்கு திரும்பக்கூடிய கப்பல்கள் மீது தாக்குதலையோ இல்லை அந்த கப்பலை சிறைபிடிக்கக்கூடிய நடவடிக்கைகளையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களை துன்புறுத்தக்கூடிய வேலைகளையோ நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சீன அரசாங்கமும் சீன மக்களும் ஒருபோதும் அதை நல்லெண்ணத்துடன் நினைக்க மாட்டாங்க. மாறாக அது வாருக்கான அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் இருக்கும். இத்தகைய நடவடிக்கைகள் சீனாவினுடைய இறையாண்மை, வர்த்தகம், அடிப்படை நலன்கள் இது எல்லாத்தையும் நேரடி தாக்குதலுக்கு உள்ளானதாகத்தான் நாங்கள் கருதுவோம். அமெரிக்காவுக்கு விடக்கூடிய இறுதி எச்சரிக்கை, தவறாக எங்களை கணக்கிடாதீங்க. நாங்கள் மற்ற நாடுகள் மாதிரி கிடையாது, நெருப்போட விளையாடாதீங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. நியாயமான உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாப்பதற்கான தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் சீனா எடுக்கும். ஏதேனும் ஆத்திரமூட்டக்கூடிய செயல்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா விளைவுகள் கடுமையாக இருக்கும். அதுக்கு அமெரிக்கா தான் பொறுப்பேற்கணுமே தவிர சீனா பொறுப்பேற்காது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சீனாவினுடைய வெளியுறவுத்துறையினுடைய பேச்சாளர் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. உங்களால் ஒரு மாத காலம் ஒரு விஷயத்தை தாங்கிக்க முடியும். ஆனால் இன்னும் சில நாடுகளால் இந்த எரிபொருள் தட்டுப்பாடு, போக்குவரத்து உள்ளிட்ட விஷயங்கள் முடக்கப்படும் போது அவங்களால ஒரு நாள் கூட தாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலை இன்றைக்கி சோமாலியா அப்படிங்கிற நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கு. கப்பல் போக்குவரத்து செலவுகள் அதிகரித்ததால் உதவி நிறுவனங்கள் விநியோகத்தை குறைச்சிருச்சு. காரணம் என்னென்னா, சோமாலியாவுக்கு எய்டு பொருட்கள் பல நாடுகளில் இருந்து போய்கிட்டு இருக்கு. உலகத்தினுடைய குப்பை தொட்டி அப்படின்னு சோமாலியா நாட்டை சொல்கிறாங்க. ஆனால் அந்த குப்பைகளை கொட்டினதே மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்காவும் இணைந்து தான் அந்த வேலையை செஞ்சாங்க. பிறகு கடற்கொள்ளையர்களாக அவங்க மாறிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுச்சு. ஆனால் சோமாலியாவில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள், மீனவர்கள் தங்களுடைய பசிக்காக தான் திருடினாங்க அப்படிங்கிறத உலகம் ரொம்ப நாளைக்கு பிறகு தான் புரிஞ்சுக்கிடுச்சு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் உலகத்தில் எந்த மருந்து தயாரிக்கப்பட்டாலும், பில்கேட்ஸனுடைய கம்பெனி முதற்கொண்டு மருந்துகள் தயாரித்தாலும் அதனை சோதனை கூடகங்களாக எந்த இடத்துல வச்சு சோதிப்பாங்கன்னா சோமாலியாவில் வச்சு தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அப்போது உலகத்தினுடைய சோதனை கூடமாகவும் உலகத்தினுடைய குப்பை தொட்டியாகவும் மாறிப்போய் நிற்கக்கூடிய சோமாலியாவுக்கு எய்டு பொருட்கள் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து போயிட்டுருக்கு. இப்போ அது தடுத்து நிப்பாட்டப்பட்டிருக்கு. இதன் காரணமாக 3 வேளையும் உணவே இல்லாமல் சோமாலியா மக்கள் அவதிப்படுறாங்கன்னு சோமாலியாவில் இருந்து ஒரு செய்தியாளர் அல் ஜசீராவுக்கு ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணுறாங்க. தெற்கு சோமாலியாவினுடைய கிஸ்மாயோ அப்படிங்கிற இடத்துல இருந்து அல் ஜசீராவினுடைய கேத்ரின் அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டர் கொடுக்கக்கூடிய செய்தி அறிக்கை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடியது. ஆப்பிள் நிறுவனம் அதிரடியாக ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஆப்பிள் நிறுவனத்தினுடைய தலைமை நிர்வாக அதிகாரி டிம் குக் தனது பதவியிலிருந்து விலகுகிறார் அப்படிங்கிறது தான் செய்தி. சமீபத்தில் வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்புடன் இருந்த குக் அமெரிக்காவினுடைய உற்பத்தி துறையில் பல்லாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான பணிகளில் ஈடுபட்டார். இது அவருடைய தனிப்பட்ட முடிவல்ல, ஆப்பினுடைய வளர்ச்சியும் அதில் அடங்கியிருக்கு. காரணம் என்னென்னா, ட்ரம்ப் பதவியேற்ற உடனே முதல்ல சந்தித்த தொழிலதிபர்களில் ஆப்பிளுடைய சிஇஓவும் ஒருத்தர். இன்றைக்கி அவர் போஸ்டிங்கில் செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருப்பார். புதிதாக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படும் போது அவர் பதவியை விட்டு நீக்கப்படுவார். ஜப்பானில் சுனாமிக்கான எச்சரிக்கை அப்படிங்கிறது விலக்கி கொள்ளப்பட்டது. நிலநடுக்கம் முதல்ல 7.4 அப்படின்னு லிக்டர் அளவுகோலில் பதிவு பண்ணாச்சு. அதற்கு பிறகு அது 7.7 அளவுக்கு போச்சு வித்தின் 24 ஹவர்ஸில். சரி, ஒரு பெரிய சுனாமி அலை ஜப்பானை தாக்க போகுது அப்படின்னு நினச்சாங்க. அது மட்டும் இல்லை, 40 சென்டிமீட்டர் அளவிற்கு கடல் நீர் அப்படிங்கிறது உள்வாங்கி கரைக்குள்ளே வந்ததாக தகவல்கள் ரிலீஸ் ஆச்சு. இது இப்படிப்பட்ட நேரத்தில் கடைசியாக 24 மணி நேரத்தில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு தான் இது. ஒரு பெரிய எர்த்குவேக் வந்து ஜப்பானில் ஏற்பட்டதாகவும் கட்டடங்கள் குலுங்கியதாகவும் செய்திகள் மட்டுமல்ல, வீடியோ காட்சிகளும் பதிவாகுது. அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்கள்லாம் நம்ம ஊரில் கட்டுற மாதிரி கட்ட மாட்டாங்க. நிலநடுக்கத்தை தாங்கக்கூடிய அளவில் தான் கட்டுவாங்க. அதனால தான் அது ஷேக்கோடு நின்றுச்சு, கீழே உள்ளல. கமலா ஹாரிஸ்
எலெக்ஷன் அப்போ இவங்களை பார்த்தது. அதற்கு பிறகு ஆளையே காணாம். இவங்களை பற்றிய செய்திகளும் பேசுபொருளாக எதுவும் இல்லை. ஆனால் அடுத்ததாக அதிபர் தேர்தல் வரும்போது ஜனநாயக கட்சியின் சார்பாக வேட்பாளராக களமிறங்குவேங்கிற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே ஒதுங்கிட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னு செக் பண்ணி பார்க்கும்போது, அமெரிக்க வரலாற்றிலேயே மிகவும் ஊழல் மிகுந்த இரக்கமற்ற திறமையற்ற ஒரு ஜனாதிபதி இப்போது நம்முடைய நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருப்பது வேதனை அளிக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு கமலா ஹாரிஸ். ட்ரம்ப் சொல்லிட்டார், ஈரான் போர் முடிஞ்சிருச்சு, அடுத்ததாக எங்களுடைய போர் அப்படிங்கிறது கியூபா அப்படிங்கிற நாட்டின் மீது இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதை செயல்படுத்தக்கூடிய வகையில் அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை செயலர் மார்க் ரூபியோ இப்போது கியூபாவுக்கு தூதுவர்களை அனுப்பிச்சிருக்காரு. அதில் ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய பேரன் இருக்கார்ல, அவரும் அந்த ஆட்சியில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறார். அவரை போய் மீட் பண்ணியிருக்காங்க அந்த தூதுக்குழு. அதிகமான அளவில் கைதிகளை விடுதலை செய்வது தொடர்பான ஒப்பந்தம் அங்கே கையெழுத்தாகுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அமெரிக்கர்கள் நிறையா பேர் கியூபாவில் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல். சில பேர் போதை வஸ்துக்களால் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் ரிலீஸ் ஆகிருக்கு. இது எப்படியோ கியூபாவோடு ஒரு நல்லெண்ண ஒப்பந்தம் அப்படிங்கிறது மார்க் ரூபியோ தலைமையில் கையெழுத்தாக போகுதுன்னு சொல்கிறாங்க. 2016க்கு பிறகு அமெரிக்காவினுடைய ஃப்ளைட் ஒன்று கியூபாவில் தரையிறங்கியிருக்கு அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு கியூபாவில் ஒரு பேச்சுவார்த்தை குழு அமெரிக்கா சைட்லேருந்து போயிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இப்போதைக்கு தூதுக்குழு போவாங்க, அதற்கு பிறகு அமெரிக்க இராணுவம் போவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர்களை அப்புறப்படுத்திட்டு புதியதொரு ஆட்சி அந்த இடத்துல ஏற்படுத்தணுங்கிறது தான் அமெரிக்காவினுடைய திட்டமாக இருக்குது. இது ரைட்டா ராங்கா? நீங்களே சொல்லுங்கள். ரஷ்யா லெபனான் மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தாராள குணம் கொண்டவர்களாக இருக்காங்க. 27 டன் அளவிற்கான ஒரு எய்டு பொருட்கள் லெபனான் நோக்கி போயிருக்கு அப்படிங்கிற தகவல். இது ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா, ஈரான் ஒரு பெரிய கண்டனம் ஒன்று தெரிவிச்சிருக்காங்க. யாருக்கு? ஈரானிய வர்த்தக கப்பலை அமெரிக்கா கைப்பற்றியதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு ஈரானிய வர்த்தக கப்பலை கைப்பற்றுவது அப்படிங்கிறது ஈரான் மீதான போருக்கு சமம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய மாலுமிகள், அவங்களுடைய குடும்பத்தார்கள், இவங்க எல்லாத்தையுமே அமெரிக்கா பணைய கைதிகளாக பிடித்து வைத்து கொண்டிருப்பது ஏற்புடையது கிடையாதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. இதை ஈரானிய அரசு வன்மையாக கண்டிக்கிறது. IRGC இதற்கான நடவடிக்கைகளில் தீவிரமாக இறங்குங்கிற எச்சரிக்கையும் கொடுத்து முடிச்சிருக்காங்க. இதுதான் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்டு. அடுத்தடுத்து தகவல்கள் கிடைக்கும் வரை பொறுமையாக காத்திருங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வரும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் ஆன்லைன் வழியாக ஜேர்னலிசம் பயிற்சி வகுப்பு. காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே. நீங்களும் மீடியா துறையில் சாதிக்க ஏகப்பட்ட படிப்புகள் உள்ளன. வாருங்கள் இளைஞர்களே, கல்வி பயில. தியரட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸ் அவைலபிள். தொடர்புக்கு 94493594. ஜிபே நம்பர் 8056507523. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594. prasad signature@gmail.com.